நற்பவி. இப்போ சாம்பிராணி கேள்விப்பட்டிருப்பீங்களா? அது மாதிரி அதே மாதிரி ஒரு மரத்தோட பால் தான் குங்குலியம் சொல்லுவாங்க. கல்கண்டு மாதிரி இருக்கும். அதில் வெள்ளை இருக்குது, கருப்பு இருக்குது. 2 விதமான குங்குலியம் இருக்குதுன்னு வைங்களேன். கருப்பு வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமான கண்டிஷ்டிகளை போக்க உள்ளது. சாதாரண ஹோமத்துக்கெலாம் அது போடலாம். இப்போ நம்ம இந்த நிர்மாலயத்துக்கு அந்த காரம்லாம் இதெல்லாம் போடுறோம் இல்லையா, மிளகாவத்தெல்லாம் போடும்போது அந்த வெண்குங்குலியத்தை சேர்த்து போடும்போது என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய ப்ரெசன்ஸ் அதிகமாக வரும். என்னென்னா அந்த இடம் சுபிட்சமாக இருக்கும். அந்த ஆக்சிஜன் கண்டென்ட் அதிகமாக வரும். எங்கே அந்த நெருப்பில் ஆக்சிஜன் அதிகமாக ஜுவாலை நல்லா வரும். அப்போ நம்ம சயின்டிஃபிக்கலாக சொல்கிறாங்க, அந்த வெண்குங்குலியம் போடும் பொழுது அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஜுவாலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சிஜன் அதிகமாகும். அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நம்முடைய மிளகாவத்தில் அதை போடும்போது ஒரு காந்தல் கமரல் அடிக்காமல் அது அதோடைய வேலை செய்யும். அதுக்கு காரணம் இது மட்டுமல்ல, அவங்களுடைய சக்தியும் உண்டு. இது வந்து நம்ம என்ன இப்போ சாமி வருதுன்னா ரோட்டில் தண்ணி தெளிக்கிறோம்ல, கோலம் போடுறோம்ல, அப்படித்தான். சரிங்களா? ஆகவே வெண்குங்குலியம் வாங்கி கொடுத்து அவரவர்கள் மனதை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். சாய்ராம்.